மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7 கூடியவன் எப்படி இருப்பான்? மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை கனவுகளாகவே நிறைய இருக்கும். கனவுகளை விற்பவராக இருப்பார். உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படின்னா, பெரும்பாலும் பெரிய சினிமா டைரக்டரு அல்லது இந்த மாதிரியான நிறைய கதையாசிரியர் இது போன்றவர்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, 7 கூடியவன் யாருன்னா சந்திரன். சந்திரன்னா நிலையற்ற மனம் கொண்டவன் தான் சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா, அலைந்து கொண்டே இருப்பார். இங்கிருந்து அங்கே போவார், அங்கிருந்து இங்கே போவார். அந்த மாதிரி இதான் அவரோட வேலையை. சந்திரன் 7 கூடியவனாக அமைகிறார். இந்த சந்திரன் 7 கூடியவனாக அமைகின்ற இந்த நேரத்தில் பெரும்பாலும் சந்திரன் சம்பந்தப்பட்ட குணமுடையவர்கள் தான். சந்திரன் சம்பந்தப்பட்ட குணம். சந்திரன்னா யாரு? மனோகாரகன்கிறதுனால சைக்கலாஜிக்கலி இன்ஸ்டேபிளான ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு இருப்பார். இது என்னோடது, இது என் வீடு, இது போன்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரருக்கு 2 கூடியவனும் சனி. அப்போ சனி தான் 2 கூடியவர் என்பதால் சனி எப்படி இருப்பாரோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும். மந்தகரமாக பொறுமையாக தான் இருக்கும். லைஃப்பில் எல்லாமே லேட்டு. 35 வயசுக்கு அப்புறம், 40 வயசுக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் நம்பர் 2ல் ஆரம்பிக்கணும். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். திங்கள் சந்திரனை நீங்கள் அதிகமாக கும்பிடணும். வானத்தில் வர்ற சந்திரன் அப்படியே ஜஸ்ட் கும்பிட்டா போதும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்? இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் கருநீலம் கருப்பு கலர் ட்ரெஸ் ஜென்ரலாகவே அணிங்க. கிரகங்களில் சனீஸ்வரனுக்குரிய ஐயப்பன், ஆஞ்சநேயர் போன்றவரெல்லாம் கும்பிடுங்க. சந்திர பகவான்னாலே பார்வதி தேவி. ஸோ அதனால் கன்னிமார் சாமி வழிபாடு, இது மாதிரி மாரியம்மன், காளியம்மன், கங்கை அம்மன், அந்த மாதிரி அம்மன், அங்காள பரமேஸ்வரி வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்ன? திங்கக்கிழமை காலையில் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கும், சோமவார விரதம் போன்றவை இருக்கலாம். உங்கள் கணவருடைய எமோஷனல் தான் உங்களோட பெரிய பெயினாக இருக்கும். நம்ம எது சொன்னாலும் திட்டுறாரு, எது சொன்னாலும் நம்மளை படக்குன்னு பேசிடுறாரு, நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் இப்படி சொல்லலை, அது அவரோட குணம். பரபரன்னு இருப்பார் உங்கள் கணவர். அமைதியாகவே இருக்க மாட்டார். இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், இங்கே ஓடுவார். அதுதான் காரணம். ஸோ அப்போ அந்த 7 கடகராசிக்காரர்கள் 7 கூடியவராக அமைந்தவர்கள் தன் நிலையை இழந்து படக்குன்னு கத்திடுவாங்க. எந்திரிச்சு வெளியே போடா அப்படின்ட்டுருவாங்க. உங்கள் வீட்டு ஆட்கள் யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இவரை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்குரிய பெரிய சேலஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். வெள்ளை ஆடைகள், திங்கட்கிழமை பார்வதி தேவியை வழிபடுங்கள். கீழப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.